பிரம்மா பிரம்மா டெல்லி மகாராஷ்டிரா கணக்கு எல்லாம் முடித்து என் மனைவி சரஸ்வதி வருவா. ஏன்னா மகாராஷ்டிராவில் தான் மகா வீட்டில் தான் சரஸ்வதி இருக்கா. புரியுதாடா? உலகமே புரிஞ்சுக்கோடா. கைலாசத்தில் நான் என் மனைவியை கூப்பிட்டு வருவேன். எங்கள் அண்ணன் என்னைக்கு அந்த அழைப்பு கொடுக்காரோ அன்னைக்கு தான் கூப்பிட்டு வருவேன். உலகமே பார்க்கலாம். பிரம்மா சரஸ்வதி ரெண்டு பேருமே பார்க்கலாம். முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கோடா, உலகமே புரிஞ்சுக்கோ. கச்சத்தீவு ஆதியில் உள்ள கணக்கு செயல் அறை சுற்றி அடைச்சிருவார். இராணுவ படம் உள்ளே நிற்பான். திருவள்ளக்காப்பாறை சதுரேரி டு தெற்கு பாளைய ஊடால எல்லா இராணுவ படையை உள்ளே போட்டு அடைச்சிருவார். அடைச்ச உடனே டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் வைத்த கலக்கம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கலக்கையில் குடுக்குற குடுப்பில் ஒழுங்காக போவான். புரியுதா? விவசாயம் பண்ணிக்கோ, சாப்பிட்டுக்கோ. பில்டிங்கு போடவோ, அந்த வண்டியை டர்னு அடிக்கவோ, பூரா பூமி மலையில் உடைக்கவோ, மண்ணள்ளி இதில் போட்டு திங்க அங்கே போட்டு எல்லா கணக்கும் உள்ளே எடுப்பாங்க. உள்ளே போய்கிட்டே இருப்பான். எங்கே கச்சத்தீவில் தூக்கி போடுவார் ஆணும் பெண்ணும். இங்கேயும் ஆணும் பெண்ணும் சதுரேரி டு திருவள்ளக்காப்பாறையில் உள்ளே தூக்கி போட்டுவார். இது ரெண்டும் தான் நியமித்த கணக்கு, ஆதியில் உள்ள கணக்கு. முக்கால் சத்தியம். அரசாட்சி நடத்தின கணக்கு. அங்கேருந்தே வருவார். உள்ள கன்னியாகுமரி டு உள்ள நீதி அரசராக உட்கார்ந்த இடம். உலகமே அது நடத்தின இடம். உலகத்தில் உள்ள கணக்கும் தப்பான இருந்துச்சா நீதிமன்றத்திலேருந்து கச்சத்தீவில் தள்ளுறான், திருவள்ளக்காப்பாறையில் தள்ளுறான், சதுரகிரியில் தள்ளுறான் அப்படின்றான் நீதிமன்றத்தில். உலகமே புரியுதா? இந்தியா நாடு முழுவதும் உச்ச நீதிமன்றம் ஈஸ்வரன் போட்டார்ப்பா, நீதி அரசர் போட்டார். நீதிமன்றத்தில் இந்தியா நாடு முழுவதும் நீதிபதி ஜட்ஜி ஆணு பெண்ணு கடுக்கப்பா கணக்கு இதை போட்டு முடிச்சிட்டாரு. இனிமேல் இந்த புயலை அடித்து துவைச்சி எடுப்பார். இவரே ஒத்தையில் போய் அடித்து குடும்பமே எங்களை தள்ளன்னு தள்ளி விட்டுருவார். ஐயா நீதி அரசர், நீதிமான், நீதி துறை. முக்கால் சத்தியம்.